ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் மெனு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீனாஸ் மெனுவில் பாசிப்பருப்பு தோசைங்க. அதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்த்துடலாம். பாசிப்பருப்பு நான் ஒரு 1.5 கப்பு எடுத்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூட போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஜீரகம், தேவையான அளவு உப்பு, கடைசியில் மாவில் கலந்துக்கிறதுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சா ஃப்ரெஷ் கொத்தமல்லிங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை போட்டுடலாம் மிக்சியில். பசங்களுக்கெல்லாம் லீவ் முடிச்சுட்டு ஸ்கூல் ஆரம்பிக்கிற டைமில் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைஞ்ச டிஃபன் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆரோக்கியமான உணவு கூட. அடுத்து பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி. ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இந்த மாவு தோசை மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுலாங்க. கொத்தமல்லி போட்டு கலந்துட்டு தோசை சுட வேண்டியதுதான். ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. அடுப்பில் தோசை கல் வச்சுட்டு, இந்த தோசை மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஊற்றி சாப்பிட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு எடுத்துட வேண்டியதாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுலாங்க. நல்லா செவக்க வெந்த உடனே எடுத்துட வேண்டியதாங்க. நல்லா திருப்பி போட்டேங்க. நல்ல மணமா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. சுவையான பாசிப்பருப்பு தோசைங்க ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க தோசை. சூப்பரா இருக்கும். எவ்வளவு தேய்க்கணுமோ தேய்ச்சிக்கலாம். பசங்களை ரொம்ப பிடிக்கும். நல்லா திருப்பி போட்டாச்சுங்க. வெறுமனே சாப்பிடலாம். சைட் டிஷ் வேணுன்றவங்க தேங்காய் சட்னி, கொத்தமல்லி சட்னி எது ஒன்றாலும் வச்சு சாப்பிடலாங்க. நான் இன்னைக்கு கொத்தமல்லி சட்னி பண்ணேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிரண்டை துவையல் பண்ணேன். இது ரெண்டும் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? நீங்களும் செஞ்சு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.